வேண்டும் என்று சொல்லி சொல்லி அவர்கள் வீட்டுக்கு போய் வெளியில் வராமல் இருக்கிறது தான் வேதனையாக இருக்கு. அவர்களும் செயல்பட வேண்டும். அதிகாரப்பூர்வமாக கட்சி பேரணி டெல்லியிலிருந்து சொல்லிட்டேன் நான். கொடி இப்பொழுது அம்மா நினைவிடத்திற்கு சென்று அங்கே அறிவிக்கும். விஜய் கூட நான் சொல்ல, திமுக சொல்லல. ஆகவே நாங்கள் அனைவரும் கூடி பொதுக்குழு கூடி அங்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியிலே முடிவெடுப்போம். அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் போட்டியிடுவேன், தைரியமா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் போலாம் பழைய ஆட்கள் இருக்காங்க. என்னன்னா இந்த கட்சி எந்த காரணத்தை முன்னிட்டும் அடுத்தவர்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது. எல்லாருமே பிஜேபியினுடைய அடிமைகளாகிவிட்டார்கள். பிஜேபியை வெறுக்கின்ற அதிமுக தொண்டர்களை கைகூப்பி வரவேற்கிறேன். பிஜேபியோட சேரக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாலிசியில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் நிலை தடுமாறி எங்கேயும் போகாதீங்க, நீ போய் சாதிக்க போறது ஒண்ணும் இல்லை. ஆகவே ஒன்றாக நிற்போம், எது சரியோ அவர்களை ஆதரித்து முடிவெடுப்போம். இதுதான் எங்களது முடிவு. ஆகவே இது மத சார்புள்ள கட்சிகளுக்கு எதிரான கொள்கை கூட்டணியாக இருந்தால் அதை ஆதரிப்போம். பாஜக உதாரணத்துக்கு சொல்றேன், அழகா சொல்றேன். சிதம்பரம் இருக்கட்டும், ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கேயே உட்கார்ந்து புரட்சி தலைவி அம்மா போயஸ் தோட்டத்தை தேடி வந்து சீட்டுக்காக அலைந்த நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிஜேபி இன்னைக்கு திமுக இங்கே உட்காந்துக்கிட்டு காங்கிரஸுக்கு இவ்வளவு கொடுக்கணும் போகணும்னு முடிவு பண்ணுது. ஆனா பழனிசாமி தெரு தெருவா அலைகிறாங்க, அலைகிறார் பாருங்க. அவரு அமித்ஷா வீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சீட் ஷேரிங்காக அலைகிறார். இந்த கேவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த அரசியல் மாற்றம். இங்க உட்காந்துட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் கட்சி, நான் தான் தலைவர், இங்கவா அமித்ஷா பேசுறான்னு கூப்பிட யோகியது இருக்கா பழனிசாமிக்கு? ஆகவே தன்மானத்தை விட்டுவிட்டு டெல்லி தெருக்களிலே அலைகின்ற நிலை, கேவலமான நிலை பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இல்லைங்க, நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இது மத சார்பு, கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றுபவர்கள், ஏமாற்றி இந்த மண்ணிலே காலை ஊன நினைப்பவர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். பழனிசாமி போர்டிலே இல்லைங்க. தயவு செஞ்சு பழனிசாமி தேர்தல் களத்தில் இருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. ஆமா, அதிமுக விட்டு நாங்க இங்கே உயிரா அதிமுக. எங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் தலைவர் தந்த இயக்கம் தான், அம்மா கண்ட இயக்கம் தான். அதை மீறி போக மாட்டோம். ஆனா நன்றி. நான் அதை பத்தி சீமான் அவர்களை அவருடைய நிலைப்பாட்டில் நின்று கேண்டிடேட்டை போடுறாரு. பெரியாரை பற்றி பேசும்போது கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் சீமானுக்கும் பழனிசாமிக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி. நன்றி, வணக்கம்.